ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2 வாரமாக தியானித்து கொண்டு வருகிறோம். 15வது வசனம், சந்தோஷப்படுகிறவர்களுடனே, இது அடுத்த குறிப்பு, சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அப்படின்றார். தேவ பிள்ளைகள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள். அல்லேலூயா. அடுத்த குறிப்பு, அழுகிறவர்களுடனே அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தையாயிருங்கள். பவுல் எழுதுகிறார் அழகாக, be the same mind one towards another. Be of the same mind one toward another. ஒரே சிந்தையா. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஏக சிந்தை காணப்பட வேண்டும். one mind toward another. தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். எளியவர்களுக்கு நம்ம இணங்கி விட்டு கொடுத்து போக வேண்டும். தாழ்மையா இருக்கிறானா, பரவாயில்லப்பா, உன்னோடு நான் என்ன செய்யறேன், அனுசரித்து போகிறேன். நம்மளையே நம்ம புத்திமான் நினைச்சுக்கிட்டு மற்றவர்கள் இணக்கம் இல்லாமல் போகக்கூடாது. ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஒருத்தருக்கு என்ன செய்யக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. அவன் எனக்கு இந்த தீமை செய்தான், நான் அவனுக்கு கண்டிப்பா பழிக்கு பழி வாங்கிடுவேன், செய்ய வேண்டாம். 16ஆம் வசனம், மேட்டிமையானவளை சிந்தியாமல், மேட்டிமையான எண்ணம், எண்ணத்திலே கூட ஒரு மேட்டிமை. இது கிறிஸ்தவனுடைய அடையாளங்களில் ஒன்று. மேட்டிமையான ஒரு சிந்தை வேண்டாம். ஹல்லேலூயா. எப்பொழுதுமே இருதயத்தில் என்ன வேணும், தாழ்மையின் சிந்தை வேண்டும். மனதிலே பணக்காரனாய் தோற்றத்தை காட்டுகிறது அல்ல அடையாளம். இதுதான் சந்தோஷப்படுகளுடனே சந்தோஷப்பட வேண்டும், அழுகிறளுடனே அழ வேண்டும், ஒருவரோடு ஒரு மனமாயிருக்க வேண்டும். மேட்டிமையான எண்ணம் இல்லாமல், மேட்டிமையாக சிந்தித்து கொண்டில்லாமல், தாழ்மை உள்ளவர்களுக்கு நம்ம இணக்கமாயிருக்க வேண்டும். புத்திமான்கள் என்று நம்மையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. இந்த வாரம் முழுதும் கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையினால் வைப்பாராக. எழும்பி நிற்போம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் அருளி செய்ய கடவர் என்பதே. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.